எல்லாம் சேர்ந்து. இது எதற்காக தெரியுமா? முஸ்லீம்களுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, நாளைக்கு இந்த மாநிலமே இருக்காதியா. தமிழ்நாடு இருக்காது, கேரளா இருக்காது, கர்நாடகா இருக்காது, ஆந்திரா இருக்காது. அவன் என்ன சொல்றான்னா மொழிவாரி மாநிலங்களே இருக்காது, எல்லாத்தையும் கலைத்து விட்டு 200 ஜன்பத்துகளாக இந்த தேசத்தை பிரிக்க போறான். மாநில உரிமை இல்ல, மாநிலமே இல்லாம ஆக்க போறான். கல்வியை நாசப்படுத்தி அடுத்த தலைமுறையை தற்கொலைகளாக மாற்றுவதற்காக புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அந்த திட்டத்தின் மூலமாக 3வது படிக்கக்கூடியவனுக்கு தேர்வு, 3வது படிக்கக்கூடியவனுக்கு தேர்வு, 5வது படிக்கக்கூடிய தேர்வு. என்னங்க ஜேசி வந்தாங்க அழைக்க மாட்டேங்க, என்ன பேசுறீங்க? இதெல்லாம் பேசக்கூடாதா? என்ன மக்களை குடியுரிமை நாசம் பண்றது ஒரு திட்டம் வந்துகிட்டு இருக்கு, அதை எதிர்த்து போராடுறோம். ஒரு 10 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டியா? உயிரை உடனே நாங்க வந்திருக்கோம். இந்த போலீஸ்க்கு பயப்படவில்லை, கூப்பிடாத. போதை பறந்து நடக்கிறோம் நாட்டுல, ரத்த கொதிப்பு ஏற்பட்டு நாட்டுல பேசணும். சும்மா இல்லைங்க, நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குடியுரிமை பாதிக்கப்பட்டு நாளைக்கு அகதி முகாமில் அடைச்சு என்னுடைய வாரிசுகள் நாட்டில் நாதியற்று போவதற்கு பார்த்துட்டு இருக்கணுமாடா? இந்த நாட்டுக்கும் அவர்களுக்கு என்ன தொடர்பு? நீங்க சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அவனுக்கும் இந்த நாட்டுக்கு என்ன தொடர்பு? இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி காலம் முழுக்க பாடுபட்ட கூட்டம், ரத்தம் சிந்தின கூட்டம். தயவு செய்து அமைதி காக்கவும், சமுதாய சகோதரர்கள் கண்ணியப்படுத்தவும். முடிய போகுது, அமைதி காக்கவும், அமைதி இந்த பழக்கம் வேணாம். நிதானமா இருங்க, ஆலிம்சாங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க தான். பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம், நம்ம கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ஆயிடும்? காவல்துறை ஒத்துழைத்தால் இது இப்படி அமைதி நடக்கும், இல்ல சாலை மறியல் நடக்கும் சொல்லிப்பேன். மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடக்குதா? இங்க எடப்பாடி என்கின்ற அரசு கொள்கையை குப்பை கூடையில் வீசிட்டு இந்த ஆதிக்க சக்திகளுக்கு மத்திய அரசின் எடுப்பியா மாறி 11 ஓட்டை போட்டதுதான் இன்றைக்கு இந்த நாட்டில் மோசமான குடியுரிமை சட்டம் நிறைவேறுவதற்கு காரணம். நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு முற்றுகை போராட்டத்தை முதலில் நோக்கி நடந்தோம். இப்ப சோழ சிதம்பரத்தில் வைத்து இதே நிலை போலீஸை வைத்து இந்த போராட்டங்களை ஒடுக்க நினைத்தால் மாநிலத்தோட அமைச்சர்கள் தேர்வில் நடமாட முடியாது. இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த போது இந்த நாடு சோதனை காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயர் காற்றை விட்டவர் சமுதாயத்துடைய முன்னோர்கள். இன்னைக்கு ஆட்சி கட்டத்தில் இந்த கோட்சே கும்பலை பார்த்து கேட்கிறேன், உங்கள ஒருத்தவன் சொல்லு RSS 1925 தொடங்கினீங்க, 47 விடுதலை கிடைச்சிச்சு, 22 வருஷம்
இந்த 22 வருஷத்துல ஒரே ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட வரலாறு அரசியல் உண்டா? ஆனால் இந்த நாட்டிலே காந்தி வழியிலான அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்தாலும் சரி, பகத்சிங் தலைமையில் நடந்த புரட்சி படையாக இருந்தாலும் சரி, உயிரை கொடுத்த சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். எங்களுக்கு இல்லாத உரிமை வேற எவனுக்கு நாட்டில் இருக்கு? யாருக்கு இருக்கு? பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் சொல்கிறார், இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய எண்ணிக்கையை விட சதவீதத்தை விட அதிகமாக உயிர் தியாகம் செய்த சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம் சொன்னார். உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சமூகத்தை குடியுரிமை இல்லாத சமூகமாக மாற்ற நினைத்தால் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் சகோதரர்களே. எதை மாதிரியான போராட்டம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம். நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய எதிரிகளை தீர்மானிக்கிறோம் என்பதில் உறுதியா இருக்கும். நீ வா, அடுத்த கட்டத்துக்கு வா, தயாராக இருக்கிறோம். உயிர் எங்களுக்கு பெரிதல்ல. இது மதுவை நீங்கள் பதவியை நேசிப்பதை போன்று மரணத்தை நேசிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலும் துப்பாக்கி சூட்டால் இந்த மக்களை சுட்டுக் கொண்டு விடுவதால் இந்த போராட்டத்தை ஒடுக்கி விட முடியாது. இது உரிமை போராட்டம். உங்களுக்கு உயிர் வேண்டுமா, உரிமை வேண்டுமா என்று கேட்டால் இந்த நாட்டினுடைய குடியுரிமைக்காக வேண்டிய உயிரை இழப்பது வெள்ளக்காரன் இந்த நாட்டை சூழ்ந்து அடிமைப்படுத்திய போது அவருடைய கால்களை நக்கிய பார்ப்பன பரதேசிகள் அந்த வெள்ளக்காரனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி கடைசியில் வீழ்வோம் என்று நிலை வந்தாலும் கூட அடிப்படைந்தோம் என்ற வரலாறு இருக்கக்கூடாது என்று களத்தில் மாண்ட திப்புவின் வாரிசுகள் நாங்கள். இது அடக்குமுறைக்கு அஞ்சாத கூட்டம். காவல்துறையை வைத்து ராணுவத்தை வைத்து அடக்கி விடலாம் என்று நினைக்காதீர்கள். எனவே இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும், தொடர்ந்து களமாடுவோம். இந்த அக்கிரமக்கார அநீதியான பாசிச சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து களமாடுவோம். அடுத்த களத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்களுடைய ஒத்துழைப்போடு நல்ல முறையில் நடந்து முடிந்தது. குறிப்பா